இட்லிக்கு வந்து ஒரு பருப்பு இல்லாத ஒரு சிம்பிளான ஒரு சாம்பார் வைக்க போகிறோம். அது எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ ஒரு வெங்காயம் பெருசாக கட் பண்ணியிருக்கேன். ஒரு 2 தக்காளி, ஒரு 3 பச்சை மிளகாய், 4 பல்லு பூண்டு. இதை நம்ம குக்கரில் போட்டுக்கலாம். அப்புறம் ஒரு கட்டி பெருங்காயம் போட்டுக்கலாம். பொடி போட்டுக்கலாம். இப்போ இது முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ வந்து நல்லா ஒரு 4 விசில் விட்டு இறக்கிட்டேன். நல்லா குழஞ்சி வந்திருக்கு. இப்போ இந்த தண்ணியை வடிச்சிட்டு நம்ம இந்த பருப்பு மத்தால கடைஞ்சிக்கலாம். மத்து மேஷரு அந்த மாதிரி இருந்ததுன்னா வச்சு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கோங்க. நல்லா ஃபைனாக கரைஞ்சிக்கோங்க. ஒன்றும் பாதி இல்லாமல் திப்பிகள் இல்லாமல் கடைஞ்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வந்து கடைஞ்சாச்சு. இப்போ இந்த கடைஞ்சிட்டு இந்த அந்த தண்ணியையும் நம்ம இதிலையே ஊற்றிக்கலாம். இப்போது அடுப்பில் நான் வேறு ஒரு பாத்திரத்தில் நம்ம இந்த கடைஞ்சி வச்சுருக்கிற இந்த வெங்காய கரைசலை இதில் போட்டுக்கலாம். இந்த வெங்காய கரைசலை சேர்த்துட்டு அடுப்பு ஆன் பண்ணிட்டேன். இப்போது இதுக்கு நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் வந்து கொஞ்சம் தண்ணி தேவையான அளவு ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதில் வந்து கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி போட்டுக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டிருக்கிறேன். இது கொஞ்சம் கொதி வரட்டும். இப்போது நம்ம போட்ட இந்த வெங்காயம் தக்காளி கொத்து வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ இதில் வந்து நான் 1 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு எடுத்துருக்குறேன். நம்மளுக்கு எந்த அளவு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கணும். அதை வந்து நல்லா லங்ஸ்லாம் இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்ம போட்ட சாம்பார் பொடி நல்லா கொதித்து வந்துடுச்சு. இப்போ நம்ம கரைச்சி வச்ச இந்த கடலை மாவை இதில் ஊற்றிக்கலாம். உங்களுக்கு எந்த அளவு சாம்பார் வேணுமோ, தண்ணியாக வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 3 கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறேன். இப்போ இது நல்லா கொதித்து வரும். உடனே நம்ம வந்து இதை கிளறி விட்டுறணும், இல்லைன்னா நம்மளுக்கு கட்டிப்பட ஆரம்பிச்சிடும். ஏன்னா கடலை மாவு போட்டிருக்கிறதுனால. அதுக்குள்ளே இதுக்கு ஒரு தாளிப்பு போட்டுக்கிறேன். எண்ணெய், கடுகு, சீரகம், ஒரு வரமிளகா, ஒரு 4 கருவேப்பிலை, கொஞ்சமாக வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். வாசனையாக இருக்கும். இப்போது இதில் சேர்த்துடலாம் நம்ம. அவ்வளோதான், நம்மளுக்கு சூப்பராக இன்ஸ்டண்ட்டாக வந்து இட்லி சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். இந்த பக்கம் இட்லி ஊற்றிட்டு இந்த பக்கம் சாம்பார் ரெடி பண்ணிடலாம். நான் இன்றைக்கி இந்த டிஃபன் சாம்பாருக்கு மினி இட்லி ஊற்றிருக்கேன். இப்போ இது மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவிட்டு இறக்கி மாற்றிக்க வேண்டியது தான். அவ்வளோதான், நம்மளுக்கு சூப்பராக பருப்பு இல்லாத இன்ஸ்டன்ட் சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. இது டிஃபன் சாம்பார் ஹோட்டலில் போனோன்னா ஊற்றி சாப்பிடுவோம். 4 இட்லிக்கு அவ்வளோ சாம்பார்னு ஊற்றி சாப்பிடுவாங்க. அந்த அளவு டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கதம்பம் 2.0 சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை அழுத்துங்க. வாழ்க வளமுடன், நாளும் நலமுடன்.